கூட சொல்ல போனா இந்த முதலாளித்துவம் தான் வந்து பெண்களை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்தது. இந்த முதலாளித்துவம் தான் வந்து பெண்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தது. அது வரைக்கும் வீட்டுக்குள்ளதான் அடைஞ்சு கிடந்தாங்க பெண்கள். எனவே முதலாளித்துவம் தான் பெண் விடுதலைக்கு காரணம் என்ற விவாதங்கள் கூட இன்றைக்கு இருக்குதுல்ல, அதை வந்து அடிச்சு நொறுக்கி இருக்காங்க நர்மதா. அதாவது வந்து முதலாளித்துவம் தன்னுடைய லாபத்திற்காக பெண்களுடைய உழைப்பை எவ்வளவு மோசமாக சுரண்டுகின்றது என்பதற்கு உலக நாடுகள் பல நாடுகளுடைய பல விவரங்களை வந்து இங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு இங்கிலாந்துல வந்து சுரங்கத்துல வேலை பார்க்குற பெண், இன்னும் பல்வேறு தொழிற்சாலைகளில் வேலை பார்க்குற பெண்கள் எவ்வளவு அவலமான நிலைமையை சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு சில உதாரணங்களை கொடுத்துருக்குறாங்க. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு சுரங்கத்திற்குள் வேலை பார்த்து கொண்டிருந்த பெண் அங்க வந்து சுரங்கத்துக்குள்ளேயே பிரசவம் ஆகின்றது. தன்னுடைய பாவாடையில அந்த குழந்தையை தூக்கிட்டு வர்றாங்க. எவ்வளவு இதெல்லாம் வந்து நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம். முதலாளித்துவம் எப்படி பெண்களுக்கு விடுதலையை தரும்? முதலாளித்துவம் பெண்களை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்திருக்குது, வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கின்றது என்று சொல்லுகிறவர்கள், விவாதிப்பவர்கள் இன்றைக்கும் தொழிற்சாலைகளிலே முதலாளித்துவம் பெண்களுடைய உழைப்பை எப்படி சுரண்டுகின்றது, அது பெண்ணடிமைத்தனத்தை அப்படியே போற்றி பாதுகாப்பதற்கு காரணம் தன்னுடைய சுரண்டலுக்கு பெண்ணடிமைத்தனத்தை அப்படியே போற்றி பாதுகாக்கின்றது என்பதை பல உதாரணங்களின் மூலமாக நம்மால் பார்க்க முடியும். இவங்க வந்து உலகத்தின் பல்வேறு நாடுகள்ல இது போன்ற தொழிற்சாலைகளில் வேலை பார்க்கின்ற பெண்கள் எத்தகைய மோசமான சுரண்டலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அது வந்து நிலப்பிரபுத்துவமாக இருந்தாலும் சரி, முதலாளித்துவமாக இருந்தாலும் சரி, இந்த பெண்ணடிமைத்தனத்தை தன்னுடைய லாபத்திற்காக, தன்னுடைய சுரண்டலுக்காக எப்படி அதை பயன்படுத்துகின்றது என்பதை இந்த நூல் வந்து மிக சிறப்பாக நமக்கு வந்து விளக்குது.